ஹாய். நேற்று வந்து நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கும் யூஎஸ்ஏல ஒரு இம்பார்ட்டன்ட் டே தான். இன்றைக்கு வந்து பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்கிறது. தேங்க்ஸ் கிவிங் வந்து நவம்பர் 4th தேர்ஸ்டே மாதிரி. அந்த தேர்ஸ்டேக்கு அடுத்த வர்ற ஃப்ரைடே வந்து இங்கே பிளாக் ஃப்ரைடே. ஸோ பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொன்னால் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருப்பு வள்ளி. ஸோ இங்கே வந்து பிளாக் ஃப்ரைடேன்ற மீனிங் என்னவா நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், இது வந்து ஒரு ஒஃபிஷியலான ஒரு கிறிஸ்மஸ் ஷாப்பிங்குக்குரிய ஸ்டார்ட் டே மாதிரி. யூஎஸ்ஏ ஃபுல்லாக பெரிய அமௌண்ட்ல வந்து எல்லா ஸ்டோர்ஸுமே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து இந்த இயர்ல இந்த பிளாக் ஃப்ரைடே டேன்னு தான் இருக்கும். மேக்ஸிமம் ஷாப்பிங்கும் இந்த டேல தான் நடக்கும். ஸோ எல்லா ஸ்டோர்ஸும் வந்து டிஸ்கவுண்டுகள் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும். சில ஸ்டோர், சில அது மிட் நைட்ல இருந்து, சில ஏர்லி மார்னிங்ல இருந்து. சில வெப்சைட் வந்து ஏர்லியாவே நாங்க வந்து அந்த குக்வேர் செட் வாங்கின மாதிரி அந்த டைம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வீக் வந்து சைபர் வீக்னு சொல்லி இந்த வீக் ஃபுல்லாவே சில ஸ்டோர்ஸ்ல டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கும். சில ஸ்டோர்ஸ் வந்து மண்டே வரைக்கும் சைபர் மண்டேன்னு சொல்லி அந்த டிஸ்கவுண்ட் டீல் அதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் நேற்று தேங்க்ஸ் கிவிங்குக்கும் அங்கேயும் வெளியில போகல. ஸோ இன்றைக்கு வந்து போனோம், பண்ண முடியாது, எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்தது. நம்மளும் தேங்க்ஸ் கிவிங்குக்கு பெருசாக குக் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணல. ஸோ இன்றைக்கு பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங்குக்கு முதல் அங்கேயாவது லஞ்சுக்கு வெளியில போயிட்டு அப்படியே ஷாப்பிங்கு போய் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சைனீஸ் புஃபேக்கு போவோம் என்ன. அப்போ நான் வந்து இப்போ சைனீஸ் புஃபேல போயிட்டு, இன்றைக்கு அது ஓப்பனா இல்லையா தெரியல, நேற்று போல ஷாக் ஆகுறாமா. ஓப்பனாக இருந்தால் போய் சாப்பிட்டு மெயின் வந்து ஷாப்பிங்கு போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எதுக்கு பாய் சொன்னீங்க? நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன்ல தான் இருக்குது. ஸோ உள்ள போயிட்டு ஒரு பிடிக்கலாம். இங்கே வந்தோடனே நம்ம வந்து வாசல்லையே நம்மளுக்கு எத்தனை பேருன்னு சொல்லி பில் பே பண்ணிட்டு உள்ள வந்தோம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் 2 பேர், 2 அடல்ட்டுக்கும் அதோட 2 ட்ரிங்குக்கும் சேர்த்து மொத்தமாக $44.66 வந்து வந்திருக்கு. இதோட வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டட் ஃபுட். நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான சூப் வச்சிருக்காங்க. இது வந்து ஹாட் சவர் சூப், இது வந்து எக் ட்ராப் சூப், அடுத்தது வந்து இங்க ஸ்வீட் கார்ன் சூப் வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து நம்ம சூப்புக்குரிய கப் இதுல எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான சூப்பை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஹாட் சவர் சூப் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து ஹாட் சவர் சூப் எடுத்தேன். எனக்கு எக் ட்ராப் சூப் வந்து பிடிக்காது. அதுக்குள்ள முட்டையை வந்து பச்சையாக போட்ட மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ இதை எடுத்துட்டு வந்தேன். இதுக்குள்ள வந்து பன்னீர் போட்டுருக்காங்க. சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நேம் வந்து ஹாட் சவர் சூப். இது வந்து ஹாட்டும் இல்லை சவரும் இல்லாமல் இருக்கு ஒரு மாதிரி. இப்போ இவர் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, நாட் பேட். யா, ஓகே, இதுவெல்லாம் தான் என்னால் குடிக்க முடியும். அடுத்தது வந்து இங்கே நம்மளுக்கு ட்ரிங்க்குக்கு வந்து நம்ம கோக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோக்கும் வந்து இங்கே அன்லிமிட்டட் ரீஃபில் தான். நம்ம முடிச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம். ஐஸ் வேறு ட்ரிங்க்கு கூட மாறிக்கலாம். இந்த கப்பில் வந்து ரீஃபிலும் ஃப்ரீ. இப்போ வந்து நம்ம போயிட்டு ஸ்டார்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? நம்மளுக்கு தேவையான பிளேட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்வீட் பிஸ்கட், ஃப்ரைட் சுக்கினி, அப்புறம் வந்து இது என்னோட ஃபேவரட், இது வந்து ஃப்ரைட் ஷ்ரீம்ப். நம்மளோட ராலை வந்து முழுசா பொறிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்வீட். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளோட ப்ரானை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு ராலை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, பொரிச்சு வச்சிருக்காங்க நார்மலா ஃப்ரை பண்ணி. ரொம்ப நல்லா இருக்குது. இதோட வந்து பெஸ்ட் காம்பினேஷனே நம்மளுக்கு வந்து இந்த சோஸ் தான். நல்ல ஹாட் சோஸ் உண்டு. ஸோ அந்த சோஸோட சாப்பிடும்போது நம்மளுக்கு எப்பயுமே ஹாட்டாக இருந்தால் பிடிக்கும், அது உரைப்பாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நல்லா இருக்கு. இங்கே வந்து நான் ஹாட்ன்றது வந்து சூடு இல்லை, உரைப்பு. அடுத்தது வந்து ஸ்வீட் ட்ரிங்க். ஸ்வீட் வந்து நம்மளோட கணவாய் மாதிரி ஏதோ உண்டு, மேபி சேமாக கூட இருக்கலாம்.
இதுவும் நல்லா இருக்கு. ஆனால் இறால் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் சால்ட்டாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டர்ஸை வந்து முடிச்சிட்டோம் இல்லை, வச்சுட்டோம் முடியலை. இப்போ நான் வந்து மெயின் காசுக்கு போகலாம். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம என்னென்ன ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபுல்லாக எடுத்துட்டு போனால் வீடியோ லென்த்தாக போயிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குது, நம்ம என்னென்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து லோய் மீன். இது ஒரு டைப் ஆஃப் சைனீஸ் நூடுல்ஸ். இங்கே நேம் இதை தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் இவருக்கு பிடிக்காது. அப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் இன்றைக்கு. இது வந்து செசமி சிக்கன், இதுவும் என்னோட ஃபேவரட் இங்கே. அடுத்தது வந்து பிளாக் பெப்பர் சிக்கன். ஸோ இங்கே சிக்கன் தான் நிறைய வெரைட்டியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற சிக்கன்ன்றதால நம்மளுக்கு அதை தான் நிறைய வெரைட்டியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து சிக்கன் ப்ரோக்கோலி. சரி, சிக்கன் மட்டும் எடுக்காமல் ஒரு ப்ரோக்கோலியும் எடுத்து சாப்பிடுவோம். இது வந்து பட்டர் ஷ்ரிம்ப். இது வந்து கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுறது. இது வந்து பீஃப், ஹேம், மஷ்ரூம், அப்புறம் வந்து பீன்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத ஐட்டம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் பிளேட்டிங். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த சைனீஸ் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்மள ஒயிட் நூடுல்ஸ், ரெகுலர் நூடுல்ஸ் வேணுமென்றாலும் நம்ம அதை எடுத்து நம்மளுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி கவுண்டரில் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க உடனே வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு தேவையான மீட், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நார்மல் நூடுல்ஸ். ஸோ எனக்கு வந்து இதே ஓகே. ஸோ நான் இதையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வந்ததுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி ப்ரோக்கோலியை சாப்பிட்டு பார்ப்போம். அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஷ்ரிம்ப். இது வந்து குக் ஆகிருக்காது தெரியும், ஆனாலும் வீம்புக்கு சாப்பிடுவேன். நல்லாத்தையும் சாப்பிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து சைனீஸ் சாப்ஸ்டிக். இதை அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். சரி, ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். இது வந்து பேம்பூல செஞ்சுருக்காங்க, டிஸ்போசபிள், ஒன் டைம் யூஸ். நாங்கள் இதை செஞ்சு இருக்கிற இந்த எங்களோட மூங்கில் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க போல இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி வரல, பசிக்குது. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு பழக்கம் போல ஃபோக்லேயே சாப்பிடுவோம். இந்தாங்க, நீங்களே ட்ரை பண்ண போய். நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியலை. ஆனால் இவர் ஏதோ மாதிரி கண்டுபிடிச்சிட்டார். ஏதோ அவர் வந்து சமாளிச்சு அதில் எடுத்து சாப்பிட்டார், நம்மளால முடியலை, நம்ம ஃபோக்லேயே சாப்பிடுவோம். இது சுஷி ஸ்டாண்டும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டி சுஷி இருக்கு, பேருகளை வித்தியாசமா இருக்கு. பாத்தீங்களா, கிரேசி கேர்ள், ஸ்பைசி கிராப் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான சுஷிஸ் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை, வயிறு வர ஃபுல் ஆயிடுச்சு, பார்த்துட்டு மட்டும் போயிடுவோம். ஃபைனலா நம்ம வந்து நம்ம டெசர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். முன்னால வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, நம்மளும் ஃபார்மாலிட்டிஸுக்கு எடுத்துட்டு போவோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெலன், அப்புறமா வந்து ஸ்வீட்டே இல்லாத ஒரு ஆரேஞ்ச், அப்புறமா வந்து இனிப்பே இல்லாத ஒரு பைனாப்பிள். இப்படி ஃபார்மாலிட்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஒரு முறையும் வச்சுருப்பாங்க. அப்புறமா வந்து இங்கால டிஃப்ரெண்ட் கேக்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி கேக். அப்புறம் வந்து இது என்ன கேக்குன்னு தெரியாத ஒரு கேக். இது வந்து ஆரேஞ்ச் ஃப்ளேவர் கேக். இது வந்து கோகோ ஃப்ளேவர் கேக். இது வந்து இந்த முறை தான் புதுசாக இந்த ஐட்டத்தை பார்க்குறேன். ஸோ இந்த பிளேட் அப்படியே நானே சாப்பிட போகிறது இல்லை, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி ஹாஃப் தான் சாப்பிடுவோம். இங்கே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை ஐஸ்கிரீம் வேணுனாலும் எடுத்துக்கலாம், வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி. ஸோ நான் வந்து நாங்கள் எப்பயுமே ஒரு வெனிலா எடுப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? இவருக்கு வந்து ஃபேவரட் வந்து சாக்லேட். ஸோ 2ஐயும் முடிச்சு ஒரு பிளேட் 2 ஸ்பூனோட வந்து டெசர்ட் சாப்பிட வந்துட்டேன். டெசர்ட் பிளேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக ஹார்ட் ஷேப்பில் வந்து குக்கி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றதால இந்த ஹார்ட்டை வந்து 2ஆக பிரேக் பண்ணி ஹார்ட் பிரேக்கோட வந்து சாப்பிட போகிறோம். அப்புறமா எப்பயும் போல் கப்பிள் ஆப்போசிட் டேஸ்ட் வெனிலா அண்ட் சாக்லேட். ஸோ டெசர்ட்டோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து சைனீஸ் புஃபேல வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபார்ச்சூன் குக்கீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ போகும்போது அது என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம். இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போய்
வெளியில என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு ஐஸ்கிரீமை வந்து சாப்பிட முடியாம கையிலேயே கொண்டு வெளில வந்துட்டா. ஸோ இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து இங்க ஃபேமஸ் ஆன ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ யூஎஸ்ல வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் வந்து சைனீஸ் தான் ஃபேமஸா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மேலமா வந்து அது அமெரிக்கன் பேஸ்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். யா ஸோ அந்த அமெரிக்கன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா சாப்பாடு. சைனீஸ் அண்ட் இல்ல, அந்த அமெரிக்கன்ஸ் என்னத்தை லைக் பண்ணுவாங்களோ அந்த பேஸ்ல சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ நாங்க இருக்கிற இடத்துல வந்து மோஸ்ட்லி அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ், மற்றது வந்து சைனீஸ், மற்றது என்ன இருக்கு, மெக்சிகன். மெக்சிகன் அப்படிதான் இருக்கு. மெக்சிகன் ஃபுட்ஸ், அமெரிக்கன் ஃபுட்ஸ் கூட ஓகே, பட் மெக்சிகன் ஃபுட் வந்து எனக்கு ஃபேவரட் இல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி? மெக்சிகனும் இந்தியனும் தான். ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு. அது வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணி அப்படித்தான். ஸோ இன்றைக்கு வந்து சைனீஸ் சூஸ் பண்ணோம். இது எப்பயுமே நாங்கள் வேற ரெஸ்டாரண்ட் இப்போ ஒரு லாங் கேப்புக்கு பிறகு வந்திருக்கோம். ஸோ சில டிஃப்ரெண்டான மெனுஸ் இருந்தது. மற்றும்படி டெய்லி இந்த புஃபேல வந்து சேம் மெனு தான் இருக்கும், சேம் ஐட்டம் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கும். அதில் அடிக்கடி வந்து சாப்பிட்றதுக்கு சூட்டபிள் இல்லை. ஸோ இந்த சைனீஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ்ன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து இதோட குக்கீஸ், இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஃபார்ச்சூனுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கும். எப்பயுமே குட் வேல தான் இருக்கும், பேட் வேல வைக்க மாட்டாங்க. ஸோ அதை எடுத்து அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுல நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எது வேணும்? நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் சொன்னாதான் அந்த வசனமே கம்ப்ளீட்டா சந்தோஷமா முடிஞ்ச மாதிரி. சரி, நம்மளுக்கு ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி எனக்கு நீ ஆப்ஷன் தெரியல, எதை சூஸ் பண்ண ஆப்ஷன் தெரியல, நீ எதான் எனக்கு அங்க இருந்தே சூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ரெண்டுல ஒன்றுதான் 50-50. ஸோ நான் எப்பயுமே இங்க வந்து பேடான ஒரு ஃபார்ச்சூன் வந்து நான் பார்த்தது இல்லை. ஃபார்ச்சூன்ன்றாலே குட் தானே. ஸோ ஸோ ஃபர்ஸ்டா வந்து சைனீஸை வந்து நம்ம லேர்ன் பண்ண சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு லக்கி நம்பர்ஸ் தந்துருக்காங்க. எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. திஸ் மந்த் embrace change as a positive force in your life. மேபி யூடியூப் சேனல் எங்களுக்கு நல்லா நடக்க போகுது. எனக்கு வந்து டிசம்பர் will be a month for relaxation and renewal ன்னு சொல்லி இருக்கு. ஸோ டிசம்பர் வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் ரினியூவல் மந்த் தான் சொன்னேன். டிசம்பர் ஃபுல்லாகவே நான் ஹாலிடே தான். ஸோ இதுவும் உண்மை போல தான் இருக்குது இன்றைக்கு வந்தது எல்லாமே. இதன் சரியான விளக்கத்தை சொல்லுங்க. இவரை வந்து திஸ் மந்த் எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஸ் அ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ இவற்ற லைஃப்ல வந்து பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து இந்த மந்த்ல நடக்க போதான். அதாவது இப்படி நெகட்டிவ் ஃபோர்ஸ் பக்கத்துல இருக்கும்போது பாசிட்டிவ் வரும். இவருக்கு மீனிங் விளங்காம கேட்கல, இந்த கவுண்டரை போடுறதுக்காகவே இதை கேட்டிருக்கார். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்குமே நல்லா தான் வந்துருக்கு. இந்த மந்த் ஏதோ நல்லதான் நடக்க போகுதுன்னு வந்திருக்கு. ஸோ நவம்பர் ஆல்மோஸ்ட் எண்ட். ஸோ ஐ திங்க் டிசம்பர்ல வந்து ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வந்து ஷாப்பிங் போயிட்டு அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். புது புது என்ன சொல்ல மறந்துட்டேன். புதுசா வந்து ஒரு என் டைட்டில் வந்து வச்சிருக்கேன், புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப். இனி வேற வீடியோஸ் எல்லாத்துலயும் நம்ம இதை சொல்லிதான் முடிக்க போறோம். ஷார்ட்ஸ்ல வந்து இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனா ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே வந்து லென்த் குறைவா இருக்கும். அதுல கதைக்கிறதே மூச்சு கடைசியில பண்ணி முடிய சோ நம்ம வந்து ஷார்ட் லென்த்தா இருக்கிறதால சொல்ற வேண்டிய விஷயத்தையே ஸ்பீடா தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ற அளவுக்கு டைம் கிடைக்கல. இது வந்து கொஞ்சம் லென்த்தா பண்ணதால இது அப்படியே ஃபுல் வீடியோவா வரும். அதால வந்து புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப். உருவாப்பது குடி. ஓகே, பாய்.